A few moments later. இப்போ என்னதுன்னா ரூம் வந்து ஒன்று புக் பண்ணோம், ஓகேவா? அதில் தெளிவாக என்ன இருக்குது, ஃப்ரீ புக்கிங் சொல்லி போட்டிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த என்ன சொல்கிறான்னா 50% நீங்கள் பே பண்ணீங்கன்னா மட்டும்தான். 50%? 50% இல்லை புரியல. 50 இல்லடா 50யா? அவன் 15 நான் கேட்டேன். நான் 15 நினைச்சேன். அவன் இங்கிலீஷில் கேட்டான்ல, அது சொல்கிறான். 50% பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த ரூமை கன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லைன்னா அது வரைக்கும் தேவைப்படுது போல. இப்போ அவனுக்கு 1000 ரூபாய் பசிக்குதா என்னன்னு சொல்லி தெரில. அவன் ஏதோ இந்த நம்பருக்கே அனுப்புங்கன்றான், ஜெயந்தின்றது. ஜெயந்தி யாரும் தெரியல, தெரிஞ்சவன். இப்போ ஜெயந்திக்கும் எதுக்கு ஜெயந்தி போட்டுட்டு அங்கே போயிட்டு எனக்கு வரவே இல்லை சார், யார் விட்டாரு என்ன பண்ணுவேன்? ஜெயந்தி அவங்க ஒய்ஃப்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட 1000 ரூபாய் கேட்டிருப்பாங்க. இவர்கிட்ட இல்லைன்றதுனால அர்ஜென்ட் நம்ம கிட்ட, சரி நீ போட்டு விடுங்க சார் அப்படின்றான். சரி, என்ன அஷூரிட்டி இருக்கா? ஒன்றும் இல்லை, காரில் கவுந்து படுக்க வேண்டியது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். அசால்ட்டா சொல்றேன். இவன் எனக்கு புரியலையே, இன்னும் இப்படி ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கிறான். ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். இம்பாக்ட் கொண்டு போட்டது இதை காணுமா? அது கை போடுது. தொப்பில இம்பாக்ட் இல்லடா. எங்க எங்க சாட்டர்டே டூர் போறதுக்கு ஃப்ரைடே அவனாவது லீவ் போட்டு எல்ஓபி வாங்கி பாத்துருக்கீங்களா? வேற யாரு தெரியாது, ஆபீஸ்க்கு நான் தான்டா. போடுறது ஜோக்கர் ஃபேஸ் போட்டு இன்னும் தெரியாத அதெல்லாம் சொல்ல முடியாது. பயங்கரமான ஆளா இருக்கியாடா. அப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால எடுத்தோடனே போட்டோம்னா நம்மள போட்டுருவாங்க. போ போயிட்டு இது பண்ணுவாங்க.